ஸோ கைஸ் இனி நம்ம பார்க்க போகிற கேம் பார்த்தீங்கன்னா கிராணி தான் பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா கிராணி சாப்டர் 2ல். ஸோ கைஸ் இனி நம்ம பார்க்க போகிற கேம் பிளே என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராணி சாப்டர் 2ல் பார்த்தீங்கன்னா போட் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். அதான் பார்த்தீங்கன்னா பண்ணாமல் இருக்குது, அதை தான் இப்போ நம்ம பண்ணி போகிறோம். மறக்காம வீடியோ பண்ணால் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ராக்டிஸில் இருக்குது ஈஸி போத்து ஹை வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு மியூசிக் எத்தலாம் கடுப்பாக இருக்குது. மியூசிக் வச்சுருந்தா என் நைட் மேரம் எக்ஸ்ட்ரா லாக் வலிக்காது. டார்க்கர் வேணும்னா ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோம். டே 1 டிட்டு ஓகே. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஏந்தாச்சு. ஏந்துடுறா தம்பி. அப்புறமா ஒரு முக்கியமான விஷயம் சொன்னோம், யாருமே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தயவு செஞ்சு. எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறீங்க, அதான் சொல்கிறேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். முழுக்க ஒரு ஃபன்னாக இருக்கும்னு நம்புகிறேன். பார்க்கலாம். இதே நம்ம இதை அழுத்தி விட்ருவோம். ஞானி அன்பாவும் வருவாங்க இப்போது. ஓகே கைஸ், நம்ம 3 தடவை பார்த்தீங்கன்னா டக்குன்னு அழுத்தி விட்டாச்சு. இப்போ நம்ம வந்து இங்கே வெயிட் பண்ணுவோம். வந்துட்டான்டா மொட்டை தலையன். ஃபஸ்ட்டு வரான் பார்த்தீங்கன்னா இந்த மொட்டை தலையன் தான் வரான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராணி தான் வரணும். கிராணி வந்துச்சு பாருங்கள். சொன்ன அத்த செகண்ட் வந்துச்சு கிராணி. ஓகே எஸ் சார் பாபா போய். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக வந்து போக வேண்டியதான். ஓகே இதில் என்ன இருக்குது? போட் எஸ்கேப் தேவையானதெல்லாம் கிடைக்குமான்னு தெரில. சரி ஓகே ட்ரை பண்ணுவோம். கீழே உக்காந்தா போகணும். ஏன்டா டி ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஓகே இதில் டி என்னாச்சு கைஸ் உங்களுக்கு? டோர் லாக்கு தேவையில்ல. இதில் இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன். என்னை பார்த்தா எப்போ தெரியுது எல்லாருக்கும்? கைஸ் ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. நம்ம டோர் எஸ்கேப் தான் போட் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஆனால் அதுக்கு தேவையான ஒரு சம்மந்தமான ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ். எல்லாம் செத்துருப்போம். கிராண்ட் பாங்கிட்டே சுற்றி வலிச்சு போட்டுருவாங்க நம்மளை. சரி ஓகே நம்ம கீழே போய் கன்று கிடைக்குதான்னு பார்க்கலாம். போடு கைஸ். வேறு லெவலு. ஓகே கன்னுடுறா தம்பி. இப்போ செத்துட்டான் பாருங்க 2 பேருமா அட்ட டைமில் ஆச்சு சாடிக்க போகிறேன். அதெல்லாம் வாய்ப்பு கிடையாது. ஒருத்தர் தான் போட்டு தள்ள முடியும். ஃபஸ்ட்டு நம்ம கிராணியை கூப்பிடுவோம். கட்ட சாவடி கிழவி. கிராணிப்பா எங்கப்பா இருக்க? கிராணிப்பா வெளியே வாப்பா தம்பி. நீங்கள் வெளியே வரலாம். எட்ரா டி தம்பி பா துடிக்கிறான் கைஸ். துடிக்கிறான் அப்படியே. போடு. நல்ல வேலை நம்மளுக்கு எதுவும் கச்சிச்சு. கேமரா போட் எஸ்கேப் தேவையான பொருள் ஒன்று கச்சிச்சு. வேறு இது ஸ்பார்க் ப்ளக்கு தேவைப்படுமா என்ன? ஆமாம் தேவைப்படும். இது மெயினான ஐட்டம்னு நினைக்கிறேன். ஐ திங்க்கு இது எல்லாமே கிடைக்குது லக்கில். நல்ல வேலை. ஓகே செம்ம சூப்பர் கைஸ். எஸ்கேப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து அந்த யார் அவன் ஏதோ ஈலியன் மண்ட மாதிரி இருப்பானே அவன் அதோட ரூமுக்கு தான் போனோம். நம்ம கீழே போனோம்ல. கீழே எல்லாத்தையும் மறந்து போயிடுச்சு. கிராணிக்கு முன்னாடியே பல மாதம் ஆகுதுல்ல, அதான் எல்லாமே மறந்து போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்பீட் ரன் பண்ண போகிறேன். நான் டக்குன்னு எல்லாத்தையும் முடிக்க போகிறேன். வீடியோ பார்த்தீங்கன்னா ஜவு மாதிரிலாம் ஈத்துன்னு போக எனக்கு விருப்பம் இல்லை. டக்குன்னு எல்லாத்தையும் ஸ்பீட் ரன் பண்ண போகிறேன். பாருங்கள் கைஸ். மறக்காம வீடியோ பண்ணால் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். இதில் தான் கிடச்சிதுன்னு நினைக்கிறேன். இல்லை இதில் கிடையாது. அது இருக்குது. போடு. வேறு லெவல் கைஸ். வேறு லெவல். இப்போ நம்ம எத்தனை பேருக்கு கீழே மாட்டணும். பேரலாக்கி வேணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து எக்கச்சக்கமான தேவைப்படுது. எல்லாத்தையும் டக்குன்னு போய் பார்ப்போம். இந்த கிராணி கேன்பா வந்துட்டாங்களே இல்லையானே தெரில. பார்க்கலாம். ஃபஸ்ட் டேவே முடிச்சிடலாம். ஓகே இவன் வேறு ரொம்ப ஸ்லோவாக நடக்கிறானா, அதுதான் பிரச்சனையாக இருக்குது. இல்லைனா நான் போய் டக்குன்னு பண்ணிடுவேன். இந்த கிராணி கேமில் மெனுன்னு ஒரு மூடு இருக்குது. அது மட்டும் இறக்குனா அவள் தான் நம்ம தான் கிங்கு மாதிரி. அதெல்லாம் எப்படி சொல்கிறது? அதெல்லாம் நல்லா இருக்காது. என்னது அது வேணா சொல்லுங்கள் போடுறேன். ஓகே ஸ்பார்க் மாட்டியாச்சு. ஸ்பார்க்னு சொன்னதான் ஞாபகம் வருது. ஒரு படம் வந்தது ஸ்பார்க். கோட்டு பத்தில் வருமே ஸ்பார்க்னு. அதுதான் நினைக்கிறேன். சரி ஓகே. நோ வே ஆமாம் போய் என்னடா பக்கு இது கைஸ்? பக்கு பார்த்தீங்களா நம்மளுக்கு? என்னடா பக்கு இது? இது பாருங்க 2 பேருமே டக்குன்னு மேலே பேச்சு சுட்டுருவான். 2 பேரையும் டக்குன்னு மேலே விடுற தம்பி.
வாங்கடா தம்பி. டேய் கைஸ், ஆனா இந்த மாதிரி பக்கு நான் பார்த்ததே இல்லை. 2 பேரும் ஒட்டினே வராங்க. நாட்டு 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 படிச்சு கப்படிச்சு. ஏய் என்ன சத்தம் அது? ஏதோ ஒரு சத்தம் கேட்டுது, என்னன்னு தெரியல அது. சரி ஓகே. டேய் வாங்கடா சாலா நூப்டேஸ், வாங்கடா. அட பாவீங்களா, சீனு தானே அப்போ அதெல்லாம். நோ ரியாக்ஷன். கிராணி இஸ் கம்மிங். கிராண்ட்பா வேர் ஆர் யூ கிராண்ட்பா? கிராணி இஸ் கம்மிங். தட் லைக் கம்மிங். சவுண்ட் வர டிக்கு 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 டிக்கு. கிராண்ட்பா வந்துட்டான்டா சொட்ட தலையடே. வாடா மண்டையை பாரு மண்டை. இது சவுண்டு தான் கைஸ் காமெடியாக இருக்குது. டிக்கு 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 டுன்னு காமெடியாக வச்சுருக்காங்க. சரி ஓகே, டக்குன்னு உள்ள போகலாம். மறக்காமல் வீடியோ பண்ணால் லைக் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். அப்புறம் வந்து மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஐயோ போக மாட்டேங்குது. ஓகே, உள்ளே என்ன இருக்குது பார்த்தா ஹெலிகாப்டர் எஸ்கேப்பு. தேவைப்படையான ஒரு பொருள் தான். அதுக்குள்ளே கிராணி மாதிரியே ஆரம்பிச்சிச்சு. இந்த கீத்துக்கு வெளியே போட்டுருவோம். டோர் கீர் லாக் ஆகிட போகுது. ஓகே, வெளியே இருக்கட்டும். இது அதான் நம்மளுக்கு சேஃப்டி. மேலே போய் மேலே என்ன இருக்குதுன்னு செக் பண்ணிட்டு வந்தோம். ஒரு 8 டே. ஓகே ஏய் கைஸ், ஐயோ இதுதான் கைஸ் வெறுப்பாகுது. நான் என்ன பண்ணேனே தெரில. சும்மா தான் மேலே ஏறினேன். ஆனால் கீழே ஊந்துட்டேன். அப்புறம் வந்து சரி மேலே ஏறிட்டு டமாலில் கீழே ஊந்துட்டேன். எப்படி ஊந்துனே தெரில. கரெக்டாக தான் பண்ணேன் எல்லாமே. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க செத்த பயலா. சரி ஓகே, போய் டக்கு 3 தடவை அழுத்தி விட்டு வந்துடுவோம். ஓகே 1 2 3. கேமரா இருக்குது. கிராண்ட்பா பாப்பானா என்ன கேமராவில்? சரி ஓகே, இங்கே நின்று போவோம். வருவான் அப்படியே சூப்பர் ஸ்டார் மாதிரி வருவான் பாருங்க. சொன்ன 10 செகண்ட் வந்துட்டான் பாருங்க. ஓகே, இப்போ கிராணி தான் வரணும். வாமா கிராணி. கிராணி புள்ள எங்கே போச்சு? கிராணி ஒன்று. இப்போ அந்த கிராணியெல்லாம் நான் மாட்டிப்பேன் போல இருக்கே. டே கிராணி சுமதி, கிராணி குட்டி எங்கம்மா இருக்க? வாமா செல்லம். கிராண்ட்பா வந்துட்டா செல்லம். ஐயோ கீழே போகிறான் செல்லம். அவன் நீ எங்கே செல்லம் போகிற? இல்லை பார்க்கல. ஐயோ பாத்துறான். வந்துட்டான் ஆட்டோக்காரன் 4 தெரிஞ்ச ரூட்டுக்காரன். கிராணி இப்போ மேலே இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து இந்த சைடு வழியாக போவோம். குறுக்கு வழியில் போவோம். ஐயோ வந்துட்டு போயிடா கிராணி. ஓகே எஸ் சார் பப்புய். ஓகே கிராணி தொல்லை இல்லை. ஆமாம் கிராணி செத்துச்சா என்ன? ஆளையே காணும். ஏய் கிராணி, ஏய் சொட்ட. ஏய் கிராணி புச்சுக்குட்டி. கிராணி கிராணி எங்கே போச்சு தெரியல கிராணி. கிராணி. ஐயோ கிராணிக்கு ஏதாவது பண்ணிட்டாங்களா என்ன தெரியல. பக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறாரு ஐ திங்க்கு. ஓகே கைஸ், ரொம்ப நேரமாக வெயிட் பண்ண. அந்த கிராண்ட்பா மட்டும் நைஸாக உள்ளே போகிறான். அப்படியே பின்னாடி பியானோ வச்சுருவோம். அவ்வளோதான் தம்பே. கிராணி வந்துச்சு. எங்கே போயிட்டான் கிராணி? எங்கே கிராணி போயிட்டு? ஏன்னா டக்குன்னு கிராண்ட்பா செத்துட்டான் பாரு. ஏய் கிராணி தான் கைஸ் வெறியாவது. ஒருத்தன் வந்தால் ஒருத்தன் வரமாட்டான். வெறியாவும் அப்படியே. கிராணி போடி கிராணி. கிளிச் ஆகுது சைடில். சரி ஓகே, இது இருக்குது பார்க்கலாம். இந்த கிராணி பைப்பில் தான் எங்கே இருக்குதுன்னு தெரில. போட்டு வேற லெவல் லக்கு கைஸ். ஓகே போடு. எஸ்கேப். இப்போ நம்ம வந்து இந்த தூக்கி கீழே போட்டு திருட்டு சொட்டை கைஸ். இது கொஞ்சம் என்ன திருட்டு சொட்டையாக மாறிடுச்சு. அதான் இப்போ வந்து கிராணி இப்போ உள்ளே வருமா, டக்குன்னு போயிட்டு ஒரு மண்டையிலே ஒரு அடி விடுக்கணும் கிராணிக்கு. ஏய் கிரினி வாமா கிரினி. ஏய் கிராணி நாயே. ரைஸ் கீழே குச்சி தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஐயோ செத்துரு போகிறேங்க ஈஸ். தான் பயமாக இருக்குது.
வேறு வழி இல்லை. ஓகே, பர்ஃபெக்ட் லேண்டிங் கைஸ், பர்ஃபெக்ட் லேண்டிங் கைஸ். ஓபி இந்த சாட் கைஸ், ஓபி இந்த சாட். டேய் எங்கடா போயிட்ட? ஐயோ என்னாச்சு இப்போ? நல்லா கிளிச் ஆகுது பயங்கரமா. தங்க புள்ள வாடி, தங்க புள்ள. என்ன தங்க புள்ள எப்படி இருக்க? கிராணி பைத்தியம். இப்போ கிராண்ட் ஐயோ சரி கிராண்ட்பா நினச்சிட்டேன் ஒரு செகண்டில். கிராண்ட்பா வேஸ்ட்டு தான். அவன் சொட்டத்தலையன் மண்டையில் சொட்டையை வச்சுன்னு சீனா போடுவான் அவன். அவன்லாம் அந்த அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை அவனுக்கு. நம்ம போய் டக்குன்னு அந்த க்ரோபார் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுவோம். டக்குன்னு போயிட்டு ஸ்பீட் ரன் பண்ணுவோம். ஐயோ சித்திரா என்னாச்சு கைஸ்? சைடில் கிளிச்சாக வர மாதிரியே இருக்குது லைட்டாக. சரி ஓகே, டக்கு ஸ்பீட் ரன் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஓகே இருக்கு இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். நான் பார்த்தா எல்லாருக்கும் எப்படி இருக்குது? நான் ப்ரோ எல்லாம் ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. சும்மாலாம் நோண்டக்கூடாது. கீழே ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் முதல்ல நம்ம எடுத்துருவோமா? இல்லை வேணாம், இல்லை ஓகே நம்ம கீழே போய் எடுத்துருவோம். இந்த கிராண்ட் எங்கே இருக்கான்னு தெரில, அதான் லைட்டாக கொஞ்சம் ரொம்ப இல்லை, கொஞ்சம் பயமாக இருக்குது. சரி ஓகே பார்க்கலாம். கிராண்ட்பாவும் க்ரோபார் பாட்டு பயலே. கிராண்ட்பா இங்கே தான் இருக்காங்க கைஸ். டக்குன்னு போய்ட்டு கண்ணத்துலேருந்து தலைவரை சுட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து போட்டிக்கு எத்தனை போய் கீழே மாட்டிட்டு ஏகப்பட்ட வேலை இருக்குது, எல்லாத்தையும் பண்ண வேண்டியதான். சரி ஓகே ஃபஸ்ட்டு இது எடுப்போம். எடுத்தாச்சு. கிராண்ட்பா கிராணி ஹவுஸ் இல்லை கிராணி ஹவுஸ். சைடில் கீழே வந்துட போகிறான், அதான் பயமாக இருக்குது. கிராண்ட்பா டேய் இல்லை, எனக்கு இதுதான் ஒரே வெறுப்பாக இருக்கு. கிராணி நீயும் வந்துட்டா நல்லா இருக்குமா? கிராணிமா எங்கம்மா இருக்க? கிராணி சல்லக்குட்டி புஜுக்குட்டி எங்கடி இருக்க கிராணி? அது வரதுக்குள்ளே லேட் ஆகிடும் போல. கேட்டப்போ நம்ம க்ரோபார் எத்தனை கீழே போயிட வேண்டியதான். இப்போ நம்ம திரும்பி வருதான் கிராணி. வெறி ஆகிடும் நான் சத்தியமா. கீழே வருதான் கிராணி. ஐயோ சொல்லும் போதே பயமாக இருக்குது. ஓகே நோ 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 வே கைஸ், நோ வே. என்ன இருக்குது? இந்த கீ இருக்குது. இதை திரும்பி நம்ம வந்து மேலே மாட்டி பார்க்கலாம். ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம். உசுரே நீயும் தானே கடலாம் கேக் இது இருக்குது. நைஸ் கைஸ். ஐயோ இது வேறு ரொம்ப கிளிச் ஆகுது கேம் வேறு, என்னாச்சுன்னு தெரியலையே. ஓகே ஃபியூவில் எத்தனை போய் கீழே மாட்டணும். கிரீனி வெல்கம் டு கிராணி சேனல். இப்போ இந்த கிராணி நம்ம அடிக்க போகிறோம். ஒவ்வொருத்தராக வந்தால் எப்படி அடி வந்தால் கும்பலாக வரணும், இல்லைனா வந்தால் ஒருத்தன் வருவான், இல்லைனா 2 பேர் வருவான். இதே தான். கிராண்ட்பா பார்த்துட்டானா என்ன? இல்லை டக்குன்னு போன வாட்டி இப்படி தான் ஏறி செத்து போயிட்டோம். வெறியாயிடுச்சு எனக்கு அப்போது. சரி ஓகே இப்போ நம்ம போயிட்டு இங்கே இந்த ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன கிடைக்கும்னு தெரியலையே. ஓப்பன் சொய்யோ என்ன பண்ணுறாங்க விஷயம்? டி ஏன்டா இப்படி கீழே விட்றானே தெரில, வேறு கடுப்பாகுது இது. ஓகே போட்டு கீ தானே இது? இல்லை போட்டு கீ ஓகே போட்டு கீ எத்தனை போய்ட்டு நம்ம வந்து கீழே மாட்டிடலாம். ஃபியூல் வேறு எங்கே இருக்குது? இல்லை ஃபியூல் கிச்சனில் தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். நான் அங்கே தான் பார்த்தேன் ஒரு மாதிரி ஞாபகம். பார்க்கலாம். டக்குன்னு போய் கீழே மாட்டிட்டு அப்புறம் அந்த ஃப்ரெஞ்சு இருக்குல்ல, அதை வச்சு திருப்பிட்டு நம்ம சிக்கன் எத்தனை பேர் அந்த அவங்ககிட்ட கொடுக்கணும். பார்க்கலாம் வாங்க. உசுரேலியும் தானே கடலாங்கூமி. கைஸ் கிட்டத்தட்ட கேமே நம்ம முடிக்க போகிறோம். எங்கடா மாட்டுறது இது? ஓகே இங்கே போட்டு இப்போ வந்து மாட்டிக்கலாம். இப்போ நம்மளுக்கு என்ன தேவைன்னா இது பேரலாக்கி தேவை. ஐ திங்க் அது அவன்கிட்ட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் யார்? அவன் பேர் என்னமோ வருமே. ஐயோ அந்த ஏலியன் சைல்டு அவன்கிட்ட தான் இருக்கும். விரிஞ்சி அதெல்லாம் பார்த்தனே தெரில. விரிஞ்சி எடுத்துன்னு போய் வெட்டணும் கீழே. விரிஞ்சி கிராண்ட்பா டீ தூங்குறா கைஸ். தம்பி என்ன கனவு வருது தலைவருக்கு? இப்போ இவனை போட்டோன்னா கிராணி வரும். இவன் போடும்போது சாவுமே. சை
ஓகே ஃப்ரெஞ்சு கிடச்சிச்சு. இப்போ நம்ம கிராணி மட்டும் போட்டு தள்ளிட்டா போதும். கிராணி ஹவுஸ் இல்லை கிராணி ஹவுஸ் எங்கடி இருக்க கிராணி? டக்குன்னு வந்து தோல கிராணி கிருணி. இந்த கிராணி தான் லேட்டாக பண்ணுது. வெறியாவது இதனாலேயே கேம் விளாடவே பிடிக்க மாட்டேங்குது. ஒருத்தன் வந்தால் ஒருத்தன் வரான், ஒருத்தன் அடிச்சிட்டா இன்னொருத்தன் காணாம போயிடுறான், இருக்க இடம் தெரியாமல் இருந்துக்கிறான். ஓகே நம்ம அடிச்சிருவோமா? தள்ளி விட்டு கிராணியை மட்டும் வர வச்சுருவோம். அதான் கிராணி தான் கொஞ்சம் டேஞ்சரஸ் ஃபெலோ. அது வந்து நம்மளை அடிச்சிடும் டக்குன்னு. இப்போ பாருங்கள், இப்போ தட்டி விட்டோன்னா காது கேட்டு வந்து நம்மளை அடிக்க வரும். அதுவே கிராண்ட் பாலாக அது கிடையாது. அவன் வந்து அவன் உண்டு சொல்லி உண்டு இருப்பான். அவன் எதில் மட்டும் போயிட்டான் போதும், துரத்தி அடிப்பான். அதுக்கப்புறம் நம்ம அவனை போட்டு தள்ளிடலாம். கிராணி இங்கே வாமா. என்னம்மா வாங்குமா, அடி வாங்குமா. ஓகே இப்போ அடிச்சாச்சு. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கெட்டதே ஒரு நல்ல விஷயம் இருக்குது. கிராண்ட்பா வச்சதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரெஞ்சு கச்சிருக்கு. நல்லா வச்சோம். அது ஃப்ரெஞ்சானே தெரில சரியா, தப்பாக சொன்னால் மறிச்சுக்கோங்க. சரி ஓகே நம்ம கீழே போயிட்டே வரல, ஓப்பன் பண்ணி விட்ருவோம் டக்குன்னு. ஐயோ எவ்வளோ நேரம் போகுதுன்னே தெரியலையே. ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. நான் எவ்வளோ ஷார்ட்டாக முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக கட் பண்ணி போடுறேன். டக்கு. ஓகே வந்தாச்சு. எங்கடா அது? ஐயோ என்னது அது? ஏதோ சொல்லுவாங்களே, எதுவும் மறந்து போயிட்டுன்னு. சிக்கன் மீட் எடுத்துன்னு போய் நம்ம டக்குன்னு இந்த மீட் எடுத்துன்னு போயிட்டு அவன்கிட்ட கொடுக்கணும். அவன் என்ன தருவானே தெரில, அதான் பயமாக இருக்குது. பேலா கீ கொடுத்தானா எஸ்கேப்பு, இல்லைனா தோத்துட்டோம் மாறா. அப்படி தான் இருக்கும். அதுக்கு மேலே எங்கே தேடுறதுன்னே தெரில. அதுக்கு மேலே எங்கே தான் வச்சுருப்பாங்களோ எனக்கு ஒரு டவுட்டாக தான் இருக்குது. சரி ஓகே சைல்டுக்கிட்ட கொடுத்துட்டு வரோம், அவன் என்ன தரான்னு பார்க்கணும். கிராண்டிங்க வந்து பியானோ வாசிக்கும், அதுதான் காமெடியாக இருக்கும். ஓகே வச்சிரும். இங்கே வர நிற்கிறான் நீங்கள். ஓகே கைஸ் அவன் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வச்சுருவோம் போயிட்டு. தம்பி நல்லா சாப்பிடு. போடு கைஸ் வேறு லெவலில் நம்மளுக்கு பேரலாக்கி கிடச்சிட்டு நம்ம இப்போ ஃபைனலி எஸ்கேப் ஆக போகிறோம். ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்படி தான் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இருக்கும். ஐயோ நம்ம ஒன்று மறந்துட்டோம், ஃபியூவில் திரும்பி டக்குன்னு அதில் ஊற்றணும். ஐயோ இவ்வளோ பண்ணி மண்டை மேலே இருக்க கொண்டைய மாட்டே தம்பி. அப்படி தான் இருக்குது எனக்கு. அதை மட்டும் எடுத்து ஊற்றிட்டோன்னா எஸ்கேப்பு ஃபைனலாக. கைஸ் மியூசிக் கேட்கல, ஏதோ ஒரு மியூசிக் கேட்குது எனக்கு. கைஸ் இப்போ கூட கேட்குது எனக்கு. கிராண்ட் பார்த்தா டான்ஸ் ஆடுறான்னு நினைக்கிறேன். ஐ திங்க்கு கிராண்ட்பா யாரா நீ கோமாளி டான்ஸ் ஆடுங்க. கிராண்ட் பார்த்தா டான்ஸ் ஆடுறாங்க கைஸ் மேலே. ஆபி ஜோவலின்னு. ஓகே நம்ம இப்போது வந்து சைல்டில் போட்டு தள்ளிடுவோமா? வேணாம், கன்று மறைஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் புல்லட்டு போனோடனே நான் இவனை தான் சாவடிச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா கன்று மறைஞ்சிருச்சு, புல்லட்டு மறைஞ்சிருச்சு ஐ திங்க். இப்போ பார்த்தீங்கன்னா கிராணி அல்லது கிராண்ட்பா இப்போ வந்து என்கிட்ட சாவ போகிறாங்க. யாருன்னு தெரில. தலைவர் வேற யாராகும். என்ன தம்பி டான்ஸ் ஆடுறீங்களோ? இதா கிராணி வச்சுக்கோ. பாய். நான் இந்த வீட்டை விட்டு கிளம்ப போகிறேன். நினச்சாலே லைட்டாக சோகமாக இருக்குது. சரி ஓகே ஃபியூல் எங்கே அதோ இருக்குது. சரி பாய். அந்த வீடு நல்லா பார்த்துப்போம். கிராண்ட்பா உங்கள் 2 பேரும் மூஞ்ச பார்த்துக்கலாம். சொட்டை மண்டையை பார்த்துக்கோங்க, இந்த மொட்டை மண்டையை பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ வந்து இந்த வீடியோ விட்டு கிளம்ப போகிறோம். ரொம்ப பெருமையாக இருக்குது. சரி ஓகே நம்ம வந்து போக ஆரம்பிச்சிடலாம். என்ன இது பக்கு? கிராண்ட்பா கால் தானே இது. அப்படியே பிடிச்சி அப்படியே கச்சின்னு போல தோணுது. அவன் காலை பார்த்தா அந்த அளவுக்கு வச்சுருக்கான் காலை, நல்லா சொறி மண்டை மாதிரி. ஓகே கூஸ் பக்குல என்னத்தையும் கீழே ஊந்துருப்பான். லேக் வேறு ஆகுது. என்ன லேக் ஆகுது தெரில. ஏன் இப்படி லேக் ஆகுதுன்னு தெரில சத்தியமாக. ஓகே ஒரு வழியாக எஸ்கேப் ஆக போகிறேன் நினச்சால ரொம்ப பழமையாக இருக்கேன். கொட்டதான் வச்சுக்கோ தம்பி. ஓகே அந்த சாவி ஸ்டார்டிங். ஓகே ஃபைனலி கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகிடுச்சு. கிராண்ட்பா நம்ம அங்கேருந்து பார்க்குறாங்க. The end. ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்க. ஓகே டாடா பேசி பை கைஸ். பை.